வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கும். நீ நினைச்சது வெற்றிகரமாக முடியும்னு நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் இப்போது வந்துடுச்சு என் செல்லமே. இப்போதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். வாழ்க்கைனா கஷ்டம் வரும் போகும். அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. காரணம் இல்லாம நான் யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு கடந்து வந்தா மட்டும்தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும், தெளிவா புத்திசாலித்தனமா வாழ முடியும்னு சொல்லிதான் சில பிரச்சனைகளை கொடுத்தேன். அதன்படி வலிகளையும் வேதனைகளையும் அடைந்த உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான நல்வழியை காட்ட நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ மட்டும் மன வலிமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தீனா கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும். பிரச்சனைகளுக்காக அடுத்தவங்களை தேடி போகாம என்ன இதுவா இருந்தாலும் என்னை நோக்கி நீ வரும்போது பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதையும் கூட நானே நடத்தி முடிப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. நல்லவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டீனா அது பெரும் பாவமாக உனக்கு வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லவே. மற்றவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நீ எப்போதும் யாருக்கும் எந்த விதத்திலும் கஷ்டங்களை கொடுக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக, நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையை வளப்படுத்தி உன்னை நலமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலைப்படாம தைரியமா எதிர்த்து நில்லு. என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறத நீ தீர்க்கமாக நம்பு. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ கேட்ட விஷயத்தை நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்குன்றது உனக்கு தெரியாது. அதனால்தான் நீ கேட்டது கெட்டதாக இருக்கேன்னு அதை சரி செஞ்சு அதை முழுவதுமாக மகிழ்ச்சியாக உன் கைகளில் ஒப்படைக்க காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால இல்லாததை நினச்சி கவலைப்படாத. உனக்கானதை கண்டிப்பாக உன்னிடம் ஒப்படைப்பேன்னு பொறுமையாக காத்திரு. உன்னை படைச்ச இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. உனக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னு, உனக்கு தேவையானதையும் உனக்கு சரியானதையும் உனக்கு சந்தோஷம் தரக்கூடியதையும் இப்போது உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன். ஏதாவது ஒரு ரூபத்துல நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்யத்தானே நான் இருக்கேன். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, யாராவது கஷ்டப்பட்டா வருத்தப்படக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ என்னுடைய இறையருளை முழுவதுமாக பெற்றுவிட்டாய். நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு சுயநலமா யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்லா யோசிச்சு ஒரு செயலில் நீ ஈடுபடும் போது எந்தவித கஷ்டமும் துன்பமும் உன்னை ஆட்கொள்ளாது. நிறைய பேர் எதையும் யோசிக்காம ஏதாவது ஒரு காரியத்தை தப்பா செஞ்சுட்டு தான் வாழ்க்கை முழுவதும் துன்பத்திலேயே தள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் கர்ம வினைப்படி இப்போது நீ கஷ்டங்களை அனுபவிச்சாலும் கூடிய சீக்கிரம் இந்த கஷ்டங்களை தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தான் போற. உனக்கு நீ விதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில சில உறவுகளை சமாளிக்க முடியாம நீ கஷ்டப்படுறதும், அவங்க உன்னை குறை சொல்றதும் திட்டுறதும் சண்டை போடுறதும் சுயநலமாக நடந்து கொள்வதும்னு அனைத்தும் நான் அறிவேன். இது எதையும் நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ எப்போதும் இறை சிந்தனையோடு இரு. இறை சிந்தனையும் பக்தியும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு உன் மனசுல இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் நான் உனக்கு துணை நிற்பேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில இருக்கும்போது நீ ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட வேணாம். நீ எல்லாத்தையும் ஆசைப்பட்டதை விட சிறப்பாக அடைவதற்கு ஒரு புது வழியை காட்ட போறேன். உன் எதிர்காலத்துக்கு வழிகாட்டியாக உதவியாக நான் இருப்பேன் என் செல்லமே. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசா யோசிச்சு வருத்தப்படாத. குழம்பி போயிருக்கிற உன் மனசுக்கு தெளிவு கொடுத்து உன் கவலைகளை காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் எண்ணங்களை மட்டும் நீ அழகா வச்சுக்கிட்டு நீ செய்கிற காரியங்களை கவனமாக செய்யும்போது
கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு கொடை பிடிக்காம, நேற்று பெஞ்ச மழையை பற்றி இன்னைக்கு யோசிக்காம, இன்னைக்கு என்ன நடக்குது, வெயில் அடிக்குதா மழை பெய்தான்னு பார்த்து யோசிச்சு அதற்கேற்றாற் போல சரிசமமாக எல்லாத்தையும் சமமாக யோசிக்கக்கூடிய ஆளாக புத்திசாலித்தனமாக நீ நடந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கை ஜொலிக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றுவதும் ஜெயிக்க வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. எவ்வளவுதான் நீ இறுக்கமாக பிடிச்சாலும் சில விஷயங்கள் உன் கையை விட்டு விலகி ஓடத்தான் செய்யும். உன் மனசில் இருக்க பாசமும் உன் கைகளில் உள்ள பணமும் உன்னை விட்டு விலகி போனாலும் அல்லது உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் எப்போதும் இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கானது இல்லாமல் உன்னை விட்டு விலகி போகும் விஷயங்களை நினச்சி நீ வருந்தாதே என் செல்லமே. இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் காசு இருந்தால் ஒரு மரியாதை கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு மரியாதை கொடுப்பாங்க. மொத்தத்தில் காசும் பணமும் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியதாக இருக்குது. உன் வாழ்க்கைக்கு எது முக்கியன்றதை நீ யோசித்து முடிவெடு. உழைப்பை அதிகப்படுத்தி உன் முயற்சியை இரட்டிப்பாக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு அதை நேர்மையாக நியாயமாக செய்யும்போது, அதற்கான இலக்கை வச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்ல, நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசை சந்தோஷப்படுத்தி உனக்கான நல்லதை செய்து தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் மன கஷ்டத்தையும் உன் பண கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உனக்கு அவமானம் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு அனுபவத்தை நான் கொடுக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. மற்றவங்களுக்கு உன் தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை தேடி வந்து சிரித்து சிரித்து பேசுவாங்க, அவங்க கண்களில் நீ படுவாய். ஆனால் தேவை முடிஞ்ச பிறகு உன்னை பார்த்தா கூட பார்க்காதவங்க மாதிரி கண்டுக்காமல் முகத்தை தூக்கிக்கிட்டு போகிறவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பணம் வச்சிருக்கவங்க கிட்ட ஒரு பேச்சும் பணம் இல்லாதவர்களிடம் ஒரு பேச்சுமாக பேசக்கூடிய இந்த மனித உறவுகளிடம் நீ எந்த விதத்திலும் ஏமாந்து போயிடக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எதை எப்போ செய்யணும், எதை எப்போது அடைய வேண்டும் என்ற உறுதியான இலக்கை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சினா உனக்கு துணையாக பாதுகாப்பாக நானே இருப்பேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி காட்டுறேன். என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன்னை குப்பைன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சவங்களை பற்றி நீ கவலைப்படாத. நிச்சயமாக உன்னை கோபுரத்தில் அமர வச்சு அவர்களை குப்பையாக காற்றோடு காற்றாய் மான மரியாதையை பறக்க விடத்தான் போகிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்க கிட்ட வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க உனக்கு கொடுத்த மரியாதையாக இருந்தாலும் சரி, அதை திரும்ப கொடுக்க யோசிக்காதே. கடனை திரும்ப கொடுத்தாதான் உனக்கு மதிப்பு. அதே போல் அடுத்தவங்க கொடுத்த மரியாதையை நீ திரும்ப செலுத்தும் போது, மரியாதையோட மற்றவங்க கிட்ட நடந்து கொள்ளும் போது தான் உறவுகளும் சொந்த பந்தமும் நீடிக்கும். நீ யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் இந்த வராகி அம்மாவிட்ட கேட்டினா கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ மனமுருகி செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பலன் தருவதற்காக தான் இந்த தேதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த நல்ல நாளிலேயே உனக்கான அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே.